World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்மளுடைய பேச்சாளராக வருகை புரிந்துள்ள ராசிபுரம் வேலுசிவாயா அவர்கள். வேலுசிவாயா பார்த்திங்கன்னா எந்த ஒரு தலைப்பில் பேசினாலும் அதில் ஒரு நல்ல அறிவு சார்ந்த புத்திக்கு வேலை கொடுக்குற மாதிரியான நல்ல ஒரு தலைப்பில் பேசுவார். எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதை கொஞ்சம் யோசிக்க வைப்பார். இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, இந்த விஷயம் நமக்கு இவ்வளோ நாளாக தெரியலையே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி புது தகவல்களை கொடுப்பார். ஸோ அவர் எப்படின்னா ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் மாதிரி. ஸ்கூல் படிக்கிற சாதாரண குழந்தைக்கும் புரியும், ஐஐடியில் போய் படிக்கிற அளவுக்கு ஹைலி நாலேஜபுளாகவும் இருக்கும். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கவனித்தாதான் அவர் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் புரியும். அந்த மாதிரி அவர் எல்லா தலைப்பிலையும் பேசிகிட்டு இருந்தார். சரி, அவர் அப்படி புத்திசாலித்தனமாக பேசுகிறாரு, கொஞ்சம் புத்திக்கான கிரகத்தையே பேச வச்சலான்னு சொல்லிட்டு தான் புதனின் சேட்டைகள் என்ற தலைப்பில் அவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா புதன் ஒரு சாதாரணமான கிரகம் கிடையாது, ஒரு குறும்புக்கார கிரகம், சேட்டை அதிகமாக பண்ணுவார். அதனால தான் அவரை பற்றியே பேசட்டும்னு சொல்லி இன்றைக்கி அவருக்கு தலைப்பு கொடுத்துருக்கேன். ஐயா அவர்களை புதனின் சேட்டைகள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இடம்பெறை ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனை. பிரபஞ்ச குழு நடத்தும் 37வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் உங்களை நவசக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வருக வருக எனவேற்கிறேன். மேலும் இதை உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த 37வது கருத்தரங்கில் எனது தாய் சங்கம், அதனுடைய தலைவர் புதனின் சேட்டை என்ற தலைப்பில் உங்களது உரையை ஆற்றும்படி கேட்டிருக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்க செய்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் அவரது உறுதுணையாளராக இருக்கக்கூடிய அபிராமி கதிர்வேல் அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பொதுவாக இப்போ 2-3 மாத கருத்தரங்களில் நான் ஜோதிடத்தை அதிகமாக தொடரதில்லை. ராமாயணம், மகாபாரதம் இதைத்தான் அதிகமாக தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வரேன். இது என்னுடைய பேச்சை கேட்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னு இது வரைக்கும் ஏன் கேட்கல சார்? அதாவது போன மாத கருத்தரங்களுக்கு எனக்கு கொடுத்துருந்த தலைப்பு அசுரகுரு தேவகுரு. ஆனால் மேக்சிமம் கடைசீட்டில் ஒரு 10 வினாடி அல்லது ஒரு 15 வினாடி தான் நான் ஜோதிடத்துக்குள்ளேயே போயிருப்பேன். அதுக்கு முன்னாடி இருந்த பேச்சுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் வர பீஷ்மரை பற்றியும் சுக்கராச்சாரியரை பற்றியும் தான் பேசியிருப்பாங்க. ஏன் இந்த ராமாயண மகாபாரதத்தை நாம் பேசுகிறோம், எதுக்காக அப்படின்னா, இந்த ராமாயண மகாபாரதம் தான் நம்முடைய இதிகாசங்கள். அதாவது ராமாயணம் சூரியகுல வம்சத்தையும், மகாபாரதம் சந்திரகுல வம்சத்தினுடைய வரலாற்றை தொகுப்பை சொல்லக்கூடியது. அப்போ சூரியனையும் சந்திரனையும் நம்ம ஒழுங்காக பயன்படுத்தினோம்னே ஆனால் நம்மளுடைய கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்கும். எப்படி விநாயக பகவான் தாய் தந்தையரை சுற்றி அந்த ஞான பழத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல் இந்த சூரிய வம்சத்தினுடைய கதையையும் மகாபாரதத்தினுடைய கதையும் நாம் வாழ்க்கையோடு
நம்மளுடைய ஜீன்களோடு அது ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நமக்கு வேணா ராமாயணம் மகாபாரதம் படிக்காமல் இருக்கலாம். ஆனால் நமது முன்னோர்கள் கிராமத்தில் தெருக்கூத்து மற்றும் அந்த ராமாயண மகாபாரத சொற்பொழிவுகள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் திருவிழாக்கள் காலங்களில் போடுவாங்க. மகாபாரத சொற்பொழிவு மேக்சிமம் திரௌபதி அம்மன் கோயிலில் ஒரு 30 நாள் சொற்பொழிவு நடக்கும். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த சொற்பொழிவு கேட்பாங்க. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்கெல்லாம் முக்கியமாக அந்த சொற்பொழிவு கேட்பாங்க. அது ஏன்னா அந்த குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் புத்தி கூர்மைக்கும் இந்த மகாபாரத கதைகள் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் சும்மா இல்லாமல் அவர் ராமனுடைய நாமங்களை சொல்லி அந்த விஷ்ணு சகஸ்மர நாமத்தை சொல்லியிருக்கிறார். அந்த விஷ்ணு சகஸ்ர நாமம் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு தோஷங்கள் சர்ப்ப தோஷங்கள் இருந்தாலும் அதை நீக்கும் ஆற்றல் கொண்டது விஷ்ணு சகஸ்ர நாமம். அதை டெய்லி ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நாளைக்கு மாலையில் ஒரு நாளைக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் உள்ள பயம் அகலும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள். இப்போ நாம் என்ன பார்க்குறோம்? வேறு நிகழ்வுகள், சினிமா, இது எல்லாமே பார்க்குறோம். முதல்ல சினிமா எடுத்த காலத்திலேயே அந்த திரைப்படம் கூட எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா முதல்ல பக்தி படமாக தான் எடுக்கப்பட்டது. நீங்கள் திருவிளையாடலோ கந்தன் கருணையோ போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்தி அப்படியே ஊடக்கூடிய ஒரு நிலையில் தான் அந்த படம் இருக்கும். அந்த படத்தையெல்லாம் எத்தனை தடவை நீங்கள் சரஸ்வதி சபதம் திருவிளையாடலாம் நீங்கள் எத்தனை தடவை திருப்பி பார்த்தாலும் ஒரு அழுக்காத ஒரு சலிக்காத தன்மையாக தான் அந்த பக்தி படங்கள்லாம் இருக்கும். அதில் நமக்கு விரசமோ காமமோ கோபமோ தாபமோ எதுவும் இல்லாமல் வெறும் பக்தியை மட்டும்தான் அது சுட்டி காட்டியிருக்கு. அதனால தான் இந்த ராமாயணம் மகாபாரத கதைகளே நான் கொஞ்ச காலமாக ஜோதிடத்துக்குள்ளே வராமல் இப்படி நான் மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்தது. சரி, இன்றைக்கி கொடுத்துருக்கிற தலைப்பு புதனின் சேட்டைகள் அப்படின்னு கொடுத்துருக்கார். சரி, அவர் ஜோதிடத்தில் புதனுடைய சேட்டைகள்னு கொடுக்கல, பொதுவாக புதனுடைய சேட்டைகள்னு தான் கொடுத்துருக்கார். அப்போ நம்ம இப்போ ஜோதிடத்தையும் சொல்லலாம், சக மனிதனுடைய வாழ்க்கையும் சொல்லலாம், மகாபாரதத்தையும் சொல்லலாம் இல்லையா? அப்போ புதன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம உணர்கிறோம். இப்போ இந்த கணம் நம்ம இந்த நிலைமையை உணரணும். இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு? ரேவதி நட்சத்திரம். இந்த மண்டபம் புதனுடைய மண்டபம் தான், ஆரிய வைசிய மண்டபம். சரி, இதெல்லாம் ரைட், ஓகே. இன்றைக்கி நமக்கு ஒரு மாற்று, புதன் என்பது மாற்று. ஏன் நமக்கு இன்றைக்கி ஒரு மாற்றம் வந்தது? கீழே நமக்கு எப்போயுமே அந்த மாதாந்திர கூட்டம் கீழே தான் நடந்துகிட்ருக்கோம். இப்போ மேல்மாடிக்கு நம்ம ஏன் வந்தோம்? கீழே நாதஸ்வர வித்வானுடைய இன்றைக்கி ஒரு சங்க விழா நடக்குது. சரி, அப்போ நாதஸ்வரம் யார்? புதனுடைய அம்சமாக இல்லையா? அப்போ புதன் அப்படிங்கிறது நாதஸ்வரம் எப்படின்னா ஜெமினி, அது மிதுனம். அப்போ அந்த மிதுனத்தினுடைய சிம்பிள் என்ன? 2 சின்ன பசங்க துணி உடுத்தாமல் வாத்தியம் வாசிக்கிற மாதிரி, அதாவது நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவங்க கீழே இருக்காங்களா? அப்போ இன்றைக்கி இந்த நாள் நமக்கு ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுது. அப்போ இதை நம்ம உணர்ந்து பேசணும். அப்போ மிதுன ராசிங்கிறது சங்கீத ராசி அப்படின்னு சொல்லலாம். இரட்டை தன்மை உடையது சங்கீத ராசி அப்படின்னு
நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பேச்சு இந்த நிகழ்வோட இந்த நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையோட இன்றைக்கி நம்ம ஒத்து போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு புரிதலை உண்டாக்குறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இது எனக்கு ஏன் இந்த தலைப்பு கொடுக்கணும், வேறு தலைப்பு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜாதகத்தில் புதன் அதிகை பகை பெற்று புஷ்கர நவாம்சத்தில் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பக்கர நிலைமையில் இருக்குது, லக்னத்துக்கு 7. அப்போ இந்த புதனுடைய தன்மைகளை மற்றவங்களை பேசுகிறத காட்டிலும் என்னால் கொஞ்சம் கூடுதலாக பேச முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் உணர்றேன், மற்றவங்க பேசுகிறத காட்டிலும் என்னால் சற்று கூடுதலாக பேச முடியும் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதே போல் இன்றைக்கி நம்ம புதனுடைய தன்மைகளை பேசுவோம். இப்போ இதிகாசத்தில் புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பெருமாளினுடைய அம்சமாக நம்ம சொல்கிறோம். அப்போ புதன் நம்ம யாரை பகவானை சொல்லிக்கலாம், கிருஷ்ண பகவானை சொல்லிக்கலாம். அவர் மகாபாரதத்தில் யாரையாச்சும் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய விட்டாரா? விடவே இல்லை. அதாவது அஸ்வத்தாமனுக்கு பலம் இருந்தது, அவனுடைய பலத்தை குறைச்சாரா? அடுத்தது யார்? சாஸ்திர வல்லவன் சகாதேவன், அவனுடைய வேலையை செய்ய விட்டாரா? அவன் சொன்னதை செய்ய விட்டாரா? இல்லை. அதே போல் காந்தாரி தன்னுடைய மகன் யார்? காந்தாரனுடைய மூத்த மகன் பேர் என்ன? துரியோதனனை ஜெயிக்க விட்டாரா? விடல. சரி, விதுரங்கிட்ட இருந்த சிவதனுசை பயன்படுத்த விட்டாரா? விடலை. இப்படி எல்லாத்துக்கிட்டையும் இருந்ததை பலமாக இருந்ததை அவர் ஒருத்தர் மட்டும்தான் பலம் இல்லாத ஆக்கினார். அப்போ கடவுள் எப்பேற்பட்டவர்? அப்போ அவருடைய கிரக ஆற்றல், அவருடைய தன்மை எப்பேற்பட்டது? அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல நிலைமையில் இருந்ததுனால் யார் எதை சொன்னாலும் அதுக்கு மறுப்பு தெரிவித்து அவர் சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத நிரூபிச்சிருவார். புதன் ஆட்சி, உச்சம், அதிக பாகை, புஷ்கர நவாம்சத்தில் இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் விட தான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நிரூபிக்கும் ஆற்றல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய காரத்துவ தன்மைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா இருநிலை கொண்டது. ரெண்டாவது, அது அறிவுபூர்வமானது, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் கொண்டது. மற்ற கிரகங்கள் செயல்படுத்தும் ஆற்றல் தான் அதிகமாக இருக்குமே தவிர சிந்திக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்காது. அதனால தான் ஒரு ஜோதிடருக்கு அறிவை விட சிந்திக்கும் ஆற்றல், ஒரு சூழ்நிலையை எப்படி கடந்து போவதுன்னு, நீங்கள் என்ன தான் படிச்சிங்கனாலும் ஜோதிடம் கை வராது அவ்வளோ சீக்கிரமாக. நீங்களாக உணர்ந்து ஒரு நாலேஜ் எடுக்கணும். இப்போ பரிகாரம்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, எல்லாரும் சொல்கிற பரிகாரமும் செஞ்சால் பழிக்குதா? ஆனால் ஒரு சிலர் சொல்கிற பரிகாரம் மட்டும் ஏன் பழிக்குது அப்படின்னா, அதுதான் அவங்களுடைய அந்த புதனுடைய காரத்தன்மை, கிரகத்தன்மை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த ஜாதகத்தை வழிநடத்தக்கூடியது புதன். அந்த ஆற்றல் அந்த ஜாதகத்துக்கு இருந்ததுன்னா மற்றவரை கண்டிப்பாக வழிநடத்த முடியும். அதனால தான் அந்த மகாபார போகிறத யார் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு யார் சொல்கிறா? சகாதேவன் சொல்கிறான். ஒன்றை முதல்ல கட்டி போடணும், பாஞ்சாலியம் முடிய அறுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறான்ல. இதெல்லாம் செஞ்சுட்டா போகிற தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் நடக்குதா? இல்லை. அவர் என்ன நினச்சாரோ அதை கண்டிப்பாக அவர் செய்தே முடிக்கணும்னு செய்கிறார். அப்போ புதன் ஒரு ஜாதகத்தில் நல்ல வலிமை பெற்று இருந்தால் அவர் எல்லாத்தையும் மதிமயங்க வச்சிருவார். அப்போ கண்ணன் அவர் மீசையோடு இருக்காரா? இல்லை. பேசும்போது எப்படி பேசுவார்? அப்படி வளைஞ்சி நெலிஞ்சி அப்படி நளினமாக ஒரு பேச்சு பேசுவார்ல. அப்போ அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க,
டேய் இவன் விளைஞ்ச ஆளுடா, எல்லாத்துக்கும் சொல்லிடுவான். கண்ணை மாதிரிடா அப்படிம்பாங்க, கிருஷ்ண மாதிரிடா அப்படிம்பாங்க. ஏன்? அந்த எதிராளியை மயக்க வைக்கக்கூடிய ஆற்றல் புதனுக்கு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா புதனில் இன்னொரு பேர் என்ன? புதனுக்கு இங்கிலீஷில் பேர் என்ன? மெர்க்குரி. அந்த மெர்க்குரி எங்கே பயன்படுது? மானிட்டரிங், ஒரு பிரபஞ்சத்தினுடைய இயல்பு நிலையை அளக்க பயன்படுகிறது. இப்போ தெர்மாமீட்டரில் இருக்குது. நம்ம வாயில் நம்ம டாக்டருக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா என்ன பண்ணுறாங்க? வைக்கிறாங்களா? ஒரு தெர்மாமீட்டர் வைக்கிறாங்களா? அது எதுக்காக வைக்கிறாங்க? நம்ம உடனுடைய வெப்பநிலை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி வானிலை ஆய்வுக்கு அந்த மீட்டரை பயன்படுத்தி அந்த வெப்பத்தை அளக்க பயன்படுது. அப்போ ஒருத்தரை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு புதன் சரியான ஆள். அப்போ புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா ஒருத்தரை பற்றி அவங்க ஒரு தீர்க்கமான முடிவு சொல்லிடுவாங்க. சரி, இப்போ இதெல்லாம் ஜென்ரலாக பேசிட்டோம். இப்போ மகாபாரதத்துக்குள்ளே அங்கங்கே நடந்த சில விஷயங்களை எப்படி இவர் மாற்றுறார் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இந்த செய்திகள் தெரிஞ்சிருக்கும். மகாபாரதத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கிருஷ்ண பரமாத்மா என்னென்ன லீலைகள் பண்ணியிருக்காரு, நம்ம அதை சொல்லும்போது பக்தியோட லீலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தலைப்பு சேட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ அவ்வளோதான். பகவான் கடவுளை சொல்லும்போது நம்ம லீலையாலே சொல்கிறோம், அவ்வளோதான். அது ஒரு சேட்டை தான். இப்போ மகாபாரத போருக்கு துரியோதனை யார்கிட்ட நாள் குறிக்கிறது அப்படின்னு தெளிவாக ஒரு முடிவு கேட்டு அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். சரி, சகுனியை போய் கேட்குறாரு. எல்லாம் துரோணர், பீஷ்மர் எல்லாத்தையும் கேட்குறாங்க. சரி, ஆக நம்பிக்கையுடைய ஒரே ஆள் யார்? சகாதேவன். அவன் போனால் நல்லவன் கெட்டவன் எவனும் பார்க்க மாட்டான், கரெக்டாக குறித்து கொடுப்பான். அப்போ சகாதேவன் என்ன நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம். அப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நியாயம் தர்மமாக நடப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ குறிக்க வந்துட்டார். யார்? துரியோதனை மகாபாரதத்துக்கு நாள் குறிக்க வந்துட்டார். அமாவாசை அன்னைக்கு பலி கொடுக்கணும். ஒரு எருமக்கடாயை பலி கொடுத்து நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த போர் வெற்றியாக நல்ல விதமாக அமையும் அப்படின்னு சொல்லிடுறார். சரி, அவங்களும் ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டதுக்கப்புறம் சகாதேவனை கூப்பிட்றாரு. ஏண்டா வந்திருந்தது யாருன்னு தெரியுமில்ல? ஆமாம், என் பெரியப்பா பையன், எதிரின்னு சொல்லலை. என் பெரியப்பா பையன் வந்தான், வெற்றிக்கு நாள் குறிக்க கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ ஏண்டா கொடுக்கலாமா? அப்படி ஏன்? என்னுடைய தர்மப்படி நான் நியாயமாக நடந்துக்கணும். அப்போ நான் தான் ஜோதிடனை எனக்கு பழிக்கும். நீ கடவுளாக வேணா இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை கிடையாது. நான் என்னுடைய கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி குறித்து கொடுத்தேன் அப்படின்னார். சரி, அவனுடைய கொள்கையை மீற முடியாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர் கடவுள், இதை பொய்யாக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு? இவர் பாட்டுக்கும் அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்த்ததி திதியில் போய் ஆத்தங்கரையில் உட்காந்து அவர் பாட்டுக்கும் பிண்டத்தை வச்சு தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறார். கொடுக்கலை. கடவுள் விதியை மாறலை, ஆனால் மாறுற மாதிரி நடிக்கிறார். என்ன இவர் ஆத்தங்கரையில் உட்காந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமாவாசை நாள் இல்லையே, திதி கொடுக்குறார். அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு? திதி கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு, திதி கொடுக்கல. சரி, இப்போ சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிறாங்க மேலே. என்ன இன்னைக்கு பகவான் இன்னைக்கு அமாவாசை நாள் இல்லையே, எப்படி இன்னைக்கு இப்படி இவர் வந்தாக திதி கொடுக்குறாரு அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்கும்போது, இப்போத்த காலமாக இருந்தால் நேரடியாக ஃபோன் பண்ணி, என்ன பகவானே என்ன ஆத்தங்கரையில் உட்காந்துருக்கிய, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டுடலாம். அன்றைக்கி அதெல்லாம் இல்லையா? அதனால் ரெண்டு பேரும் கீழே ஒன்றா நின்று பகவான்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, சாமி தாங்கள் செய்வது நியாயமா தர்மமா? இன்றைக்கி அமாவாசை நாள் இல்லையே, நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க? இது சமுதாயத்துக்கு, நம்ம உலக மக்களுக்கு இது நல்ல செய்யலாம் அப்படின்னு கேட்குறார். நான் ஒன்றும் பண்ணலையா, இங்கே பாரு ஏதாச்சும் இருக்கா? இல்லை, நான் உட்காந்துருக்கேன்.
மாதிரி தான் இருக்கு, நான் எதுவுமே செய்யலை. ஆனால் இன்றைக்கி அமாவாசை ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. எப்படி சாமி இன்றைக்கி அமாவாசை ஆயிரு? நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்த அமாவாசை தானே. இப்போ நான் திதி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். முதல்ல பாவனை, அடுத்தது செய்கை. அப்போ இந்த புதன் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல காரியத்தை செய்யாது. அப்போ காரியத்தை செய்யாமல் என்ன பண்ணும்? புதன் எப்போதுமே தூதுவிடும். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அவன் அப்படி பண்ணனானாமே, கேள்விப்பட்டனே அப்படின்னு தான் சொல்லுவான். அது 2வது 3வது இடத்துக்கு போகும்போது செயலினுடைய தன்மை, புரிதல் இதெல்லாம் மாறுபட்டு போயிடும். இப்போ வடிவேலு ஒரு படத்தில் கல்யாணத்துக்கு நான் வரதட்சணையை வாங்குறதில்லன்னு சொல்லி தாலி கட்டுற இடத்துல உட்காந்துருப்பார். அப்போ அவருக்கு தண்ணி தாக எடுத்துரும். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, கூப்பிட்டு தூரமாக இருக்கிறவனை பாட்டு, டே தண்ணி ஒரு சொம்பு கொண்டாடா அப்படின்னு தான் கேட்பார் வடிவேலு. தாகமாக இருக்குது, தண்ணி ஒரு சொம்பு கூடுடா அப்படின்னு தான் கேட்பார். அந்த சொல் 3 இடம் மாறும் பொழுது கடைசியில் என்ன, மாப்பிள்ளை பெரிய அண்டாவா வரதட்சணை கேட்குறாருங்கிற மாதிரி போயிடும். அப்போ அந்த கல்யாணமே அந்த இடத்துல நடக்காது. அப்போ ஒரு செயல் இடம் விட்டு இடம் மாறும்போது மற்றவர்களுடைய புரிதலால் அந்த செயல்பாடுகள் நிர்மூலமாயிரும். இதுதான் இந்த புதன் முதல்ல செய்வார். முதல்ல என்ன பண்ணுவார்? எந்த செயலையுமே ஆமாம் அப்படின்னு முடிவாக சொல்ல மாட்டார். அப்படியாமே அப்படிங்கிறது. அப்படியாமே இந்த யாக வளர்த்தும் போது யாமே யாமே அப்படிம்பாங்க. அந்த யாமே எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு செயலினுடைய தூண்டுதலை சொல்லும். அந்த செயலுக்கு அது அஸ்திவாரம் போடுது. யாமே யாமே, நானே காரணம் நானே காரணம் நானே காரணம் அப்படிங்கிறது தான் யாமே. அதுதான் அந்த சொல்லினுடைய ஆதார விளக்கு. அப்படி அவர் செஞ்சும்போது அந்த நிகழ்வு தடைபட்டு போயிடுது பிரபஞ்சத்தால். ஒரு செயலை கடவுள் மறுப்பதில்லை, இயற்கை சாதகமாக அதுக்கு ஒத்து போகும் ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அப்படித்தான் கடவுள் இயற்கையை ஒத்து போக வைக்கிறார். அவர் எதுவும் செய்யலை, அது அந்த தன்மையில் அந்த நிகழ்வு நடக்காமல் போயிடுது. அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இது இப்படி நடந்து போச்சு. அடுத்தது போருக்கு துணை வேணும்னு கேட்குறார். அதாவது தான் வேணுமா தன்னுடைய படை வேணுமா அப்படின்னா, அதாவது பகவானுடைய துணை வேணும் அப்படின்னு துரியோதனன் போய் எங்க கிருஷ்ண பகவான்கிட்ட கேட்க போறாரு. அப்போ கிருஷ்ண பகவான் தூங்குற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்கார். இவன் துரியோதனை போய் உட்கார்றது எப்படி உட்காரான் அப்படின்னா, தலைப்பகுதியில் போய் உட்காந்தா எந்திரிக்கும் போது நம்ம முகத்தை பார்க்க மாட்டார், நம்மளை கேட்க மாட்டார்னு கால் பகுதியில் போய் புத்திசாலித்தனமாக உட்காரான். கடவுள் உண்மையாக யாராச்சும் ஒரு விருந்தாளி வந்திருந்தால் தூக்கத்தில் இருந்தால் கூட அவ்வளவு தூக்கமாக தூங்க முடியும். உட்காரும்போது நிதானம் தெரியாதா? யாருக்கும் தெரியும். ஆனால் இவர் வெயிட் பண்ணுறாரு, இன்னும் இவன் வரல, மாப்பிள்ளை வரல அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. வந்து இப்போ துரியோதனன் கால் பகுதியில் உட்காந்துட்டான். இவன் யார்? அர்ஜுனன் தலைமாட்டு பகுதியில் உட்காந்துருக்கான். இவர் எந்திரிச்சவர் இப்படி நேராக எந்திரிக்காமல் ஒரு பக்கமாக எந்திரிச்சு அர்ஜுனனை முதல்ல பார்க்குறார். அப்போ அர்ஜுனனை பார்க்கும்போது முதல்ல வந்தது இதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அர்ஜுனனுக்கு என்ன, தன்னை கொடுத்துட்டு தன்னுடைய படை வீரர்களும் படை இதையும் யாருக்கு, துரியோதனுக்கு கொடுக்குறார். அந்த இடத்துலையும் இயற்கைக்கு முரணான நம்ம அப்படிலாம் செய்வோமா? செய்ய மாட்டோம். இப்போ ராமாயணம் மகாபாரதத்திலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயற்கைக்கு முரணான விஷயமாக தானே இருக்குது. எப்படி 5 பேர் ஆண்கள் 5 பேர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறது இயற்கையா? இல்லை, எங்கேயோ ஒரு பகுதியில் நடக்குது. ஆனால் இயற்கை எல்லாம் பரவலாக எல்லா இடத்துலையும் நடக்குதா? நடக்கலை. ஏன்? அங்கே என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு? அவன் அந்த வில்வித்தையில் வென்று வரும்போது என்ன சொல்கிறான்? ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறான். அது உயிரா சொல்லலை, அதை ஒரு ஜடமாக தான் சொல்கிறான். அப்போ அது சொல்லும்போது என்ன, 5 பேரும் பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அது எதுவாக இருந்தாலும் பிரித்து கொள்ளுங்கள் போது
பாகுபலியில் வந்த மாதிரி வரானா? இவனை கட்டிக்கான்னு சொல்லும்போது பாகுபலி குறுக்க வந்து நிற்கிறானா இல்லையா? இவன் என்னுடைய ஆள் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? ஆனால் மகாபாரதத்தில் அர்ஜுனன் தான் அந்த வில்லை உடைச்சி திருமணத்தை பண்ணிக்கிட்டு வரான். அதை திருமணம் பண்ணல, கூட்டிகிட்டு வராங்க. அப்போ 5 பேரும் பங்கிட்டு கொள்ளுங்கள் போது 5 பேரும் பங்கிட்டு கொள்கிறாங்க. அந்த சொல்லுக்கு மரியாதை அந்த சமூகம் கொடுத்ததுன்னு தான் நம்ம கருத்தில் எடுத்துக்கணுமே தவிர நடைமுறைக்கு சாத்தியமில்லை அப்படிலாம் எடுத்துக்க கூடாது. ஒரு முன்னோர்கள் சொன்னதை எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தது அப்படிங்கிறத முதல்ல மனசில் வச்சு. மனம் பக்குவம் இல்லைன்னா எந்த செயலையும் நம்மளுக்கு ஒருமித்த கருத்து வராது. நம்மளுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய தாக்கங்களும் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு வாழ்க்கை. நான் இன்றைக்கி பணக்காரன் ஆயிரம் அப்படின்னு நீ எண்ணத்தால் மட்டும் நினச்சின்னா, உனக்கு ஒரு பொருள் இருக்குன்னா அந்த சமுதாயத்தில் முதல்ல போய் நீ விற்க போகணும். அந்த பொருள் விற்கிறதுக்கு இந்த சமுதாயம் ஒத்துழைப்பு தரணும். அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் சமுதாயத்துக்கு இருக்கணும். அப்போ இருக்கா அப்படின்னா இருந்தால் ஜெயிக்கலாம். அப்படின்னா தான் இன்றைக்கி கொண்டு வர ப்ராடக்ட் பூரா யாருக்கிட்ட கொடுக்குறான்? விளம்பரத்தை சினிமா நடிகர்கிட்ட கொடுக்குறான். பொருள் என்னன்னு தெரியாது, ஆனால் சினிமா நடிகருக்கு எல்லாத்தையும் தெரியும். அதனால தான் ஒரு பொருள் விற்பனைக்கு வரும்போது அவ்வளவு செலவு பண்ணி அவங்க ஒரு திரைப்படத்துறையை அல்லது ஒரு பிரபல்யமான நபர்கிட்ட அந்த பொருளை விற்பனைப்படுத்த கொடுக்குறான். அவன் பார்க்குறவன் அனுதினமும் அந்த பொருளை பார்க்குறானோ இல்லையோ, அந்த பிரபலத்தினுடைய முகத்தை பார்க்கும்போது அவன் மனசு அதனோட லயிச்சு போகுது, அந்த பொருளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்றான். இப்படித்தான் அழகு, கௌரவம், அந்தஸ்து, சமுதாயம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும். இல்லைன்னா ஒரு காலம் இந்த சமுதாயம் ஒரு மனிதனை ஒதுக்கி வைத்து விடும். அப்போ இதில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் சக்தி உள்ளவதாக மாறணும். அப்படி மாறத்துக்கு நமக்கு கிரக பலமும் சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா அதுவும் முடியாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல நிலைமையில் இருந்துன்னு வச்சுக்காங்க, மற்ற 7 8 கிரகங்கள் எப்படி இருந்தாலும் என்ன தான் சண்டை போட்டாலும் அந்த 8 பேர்த்தையும் புதன் வாடா மச்சான் வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொந்தக்காரனாக்கி ஒன்றா பண்ணி ஒன்றா போயிடலாம். நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேண்டான்னு கட்டுப்படுத்திடும். அதனால தான் புதன் ஆதிக்கம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் மிகவும் ஒரு விஷயத்தை திறமையாக கையாண்டு எதிரியாக இருந்தால் நாசுக்காக கையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. யாருக்கும் வம்பே வேண்டாம். ஏன்னா அது இரட்டை நிலை. இந்தாண்ட அவங்க கூட சாதகமாக பேசிட்டு அந்தாண்ட இன்னொருத்தனை கோத்து விட்டு போயிடுவான். இவன் நேராக மோத மாட்டான். பகவான் நேராக சண்டைக்கு போனாரா? போகல. அவ்வளவு திறமை, புத்திசாலி. ஏதாச்சும் ஆயுதம் எடுத்தாரா? எடுக்கலை. ஏன்? ஆயுதம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் சகுனி மிகப்பெரிய புத்திசாலி. சகுனி எங்கேயாச்சும் ஆயுதம் எடுத்து சண்டைக்கு போனாரா? போகல. அவருக்கு கூட அவங்க அப்பா சவலன் என்ன சொன்னார்? எப்பா நானே முடவன் ஆகிட்டேன், நீ வேறு அடித்து காலை உடைச்சிட்ட, எனக்கு நான் போய் இவனுலாம் எதிர்த்து என்னால் பீஷ்மரில் எதிர்த்து நான் செய்கிறது முக்கியமான சண்டை போட்டு நான் அதெல்லாம் பழி வாங்குறதெல்லாம் நடக்கிறதாப்பா அப்படின்னு தந்தைக்கிட்ட கேட்குறாரு. யார்? சகுனி. அப்போ என்ன சொல்கிறாரு? அறிவை யூஸ் பண்ணிட்டு, புத்தியை யூஸ் பண்ணிட்டு ஆயுதத்தை தொடாத அப்படின்னு தன்னுடைய முதுகெலும்பில் உள்ள ஒரு எலும்பை எடுத்து ஒரு தாயக்கட்டை செஞ்சு அதை நீ பயன்படுத்து, நான் கூட பக்க பலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆயுதம் என்பது எல்லாம் பொய். அறிவை புத்திசாலித்தனமாக எப்படி பயன்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயுதத்தை தூக்க வேண்டியதில்லை. அவனுடைய எதிரிக்கு வழியை காமிச்சு விட்டிங்கன்னா எதிரி மோதிக்குவான். அந்த புதன் அந்த வேலையை செய்யும். இப்போ ரெண்டாவது போர்க்களத்துக்கு அந்த துரியோதனன் கிருஷ்ணகிட்ட போய் படை வீரர்களை வாங்கிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா துரியோதனனுக்கு தன்னுடைய மகன் சாவக்கூடாதுன்னு காந்தாரிக்கு ஒரு வைராக்கியம். திருதராஷ்டிரன் மாதிரியே காந்தாரியும் தன்னுடைய கண்களை வாழ்நாள் முழுதாக இறுக்கி கட்டிகளை தான் வாழ்கிறான். ஒரு நாள் ஒரு தூது விட்டு துரியோதனனை நிர்வாமனத்தோட உடை, அதாவது எந்த விட உடையும் இல்லாமல் என்னை பார் அப்படின்னு தூது அனுப்பி விடுறான். இருந்தாலும் ஒரு சங்கடமான ஒரு நெருடல் இருக்குது. தாய் கண்ணை கட்டி தான் இருக்கா.
எப்படி ஒரு தாயை போய் நம்ம நிர்வாண உடலோடு நம்ம போய் நிற்கிறது அப்படின்னு ஒரு சங்கோச்சம் வருது. அப்போ ஒரு யோசனை, சரி எதுக்கும் கடவுள்கிட்டே யோசனை கேட்டுருவோமே அப்படின்னு அது யாருக்கிட்ட கேட்குறாங்க? பரமாத்மாவுக்கிட்டே போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இல்லாடே துரியோதனை, உனக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்குதாடா? ஏன்னா பெத்த தாய்கிட்ட போய் எவனாச்சும் வந்து நிர்வாணமாக உடலை காமிப்பானாடா? என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்கிற? போகும்போது ஒரு வாழை இலையை வச்சு அப்படி அந்த உறுப்பு பகுதியை மட்டும் அந்த தொடைய அளவுக்கு மட்டும் மறைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு இவனும் அதை ஏற்றுக்கிட்டு, ஏன்னா அதாவது எப்போ வந்து ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும், சொன்னதை ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த சொன்னதை ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்காங்க, தாய்ங்கிறது 4ஆம் இடம். அவள் தன்னுடைய குழந்தைய கண்ணால் கூட பார்க்கல இது வரைக்கும், வளர்த்ததுலேருந்து. எப்பயுமே வந்து கர்ப்பமான அவள் தாயாங்கிற சந்தோஷம் எல்லா அம்மாமாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை விட தன்னுடைய குழந்தை பிறந்து தன்னுடைய குழந்தைய பார்க்கணுங்கிற ஆவல். நம்ம வந்து மேக்சிமம் வந்து ஆடு மாடுகளுக்கு கூட அந்த குட்டி கன்று ஈன்றதுக்கு பின்னாடி அந்த பாசத்தை பார்த்தீங்கன்னா அது அந்த கண்ணுக்குட்டியை போட்டு அப்படியே தடவும் அப்படியே அந்த காலில் சுழட்டி போட்டுட்டு வரதை பார்க்கும்போது அந்த தாய் பாசத்தை உணர முடியும். இப்போ நாம் நேரடியாக போய் குழந்தை பிறந்த சமயத்தில் நம்மளுடைய மனைவியாக இருந்தாலும் நேரடியாக உடனே போய் பார்க்க முடியாது. ஆனால் மிருகங்களிடையே அந்த உணர்வுகளை நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் கூட அவள் ஒன்றை பெக்கலை, 100 பெத்தா. அந்த 100 பெத்ததை கூட ஒருத்தனை கூட பார்க்கல அவள் கண்ணால். தன்னுடைய கணவன் எந்த மாதிரி இருந்தானோ அதே மாதிரி என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னு சொல்லி வாழ்ந்தவ. தன்னுடைய மூத்த மகன் தனக்காக கொல்லி போடக்கூடியவன், தனக்காக கர்மம் செய்யக்கூடியவன் உயிரோடு இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான். ஏன் மற்ற யாரையும் 99 பேர் இருந்தாங்களே, யாரையும் ஏன் கூப்பிடல? அவனை மட்டும் கூப்பிட்ட. தாய்க்கு தலைமகன் இல்லையா? அப்படிங்கிற தன்மையில் அவனை மட்டும்தான் கூப்பிட்றா, துரியோதனை மட்டும்தான் கூப்பிட்றா. அப்படி அவன் போய் இதை இப்போ கிருஷ்ணனுடைய இதெல்லாம் கேட்டுட்டு போய் நிற்கிறான். போய் நின்று பார்க்கும்போது அவன் கண்ணை அவுத்து பார்க்கும்போது அவன் வந்து அந்த வாழை இலையை வச்சுக்கிட்டு நிற்கிறான். அப்போவே தன்னுடைய மகன் தனக்கு இல்லை, தன்னுடைய எனக்காக அவன் எந்தவித நற்காரியங்களையும் கர்மங்களையும் செய்ய போகிறதில்லைன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இதுக்கு பின்னாடி இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு காந்தாரி ஒரு சாபம் விடுவான் கிருஷ்ணனுக்கு. காந்தாரி ஒரு சாபம் விடுவா கிருஷ்ணனுக்கு. அது பின்னாடி நம்ம இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போனோம்னா அது வேறு மாதிரி போகும். அப்போ அந்த மாதிரி தன்மையில் அந்த இடத்துல அதை கெடுத்துடுறார் பகவான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அஸ்வத்தாமன்கிறவர் யாருன்னா துரோணனுடைய பையன் அஸ்வத்தாமன், சாகா வரம் பெற்றவன். அந்த துரோணரை நிலக்கலையை செய்ய வேணுங்கிறதுக்கோசரம் தன்னுடைய மகன் இறந்து போயிட்டாங்கிறது செய்தியை கேட்டால் துரோணர் மனசு ஒடிஞ்சு போயிடுவார் அப்படின்னு அந்த துரோணரை மனசு ஒடிய செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் என்றார். அந்த நிலையை எப்படி கையாளுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கும்போது தர்மரை கூப்பிட்றாரு. தர்மா, நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. நான் செய்கிறேன், நல்லதாக இருந்தால் செய்கிறேன் அப்படின்னு. அப்போ கூட தர்மன் நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை, நீ நல்லதாக இருந்தால் நான் செய்கிறேன் அப்படின்னு. சரின்ட்டு நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். சரி, என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, அஸ்வத்தாமன் என்கின்ற யானை இறந்து விட்டது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொல்லும்போது என்ற யானை அப்படிங்கிற நேரத்தில் நான் சங்கெடுத்து ஊதிடுவேன் அப்படின்பாரு. அப்போ தர்மன் கேட்குறார், இது அவச்செயலில் இல்லையா அப்படின்னு கேட்குறார். டே, உனக்காக நான் வந்து நீ நாடு நகரத்தெல்லாம் இழந்துக்கிட்டு நிற்கிற, நான் உனக்காக வந்து ஒன்று செய்யடான்னு சொல்கிறேன், உன் நாட்டை காப்பாற்றி தரேன்னு சொல்கிறேன். இப்போ கூட நீ நாயம் தர்மம்னு பேசிக்கிட்டு இருக்கிய, இதிலெல்லாம் எந்த விதத்தில் நாயம்? நீ சொல்கிறத சொல்லு. யானை தான் செத்துதுன்னு சொல்கிறேன், உன்னை அஸ்வத்தாமன் செத்தான்னு சொல்கிறேனா? இல்லை, என்ற யானை செத்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். சரி, நீ என்னமோ செஞ்சுட்டு போ, நான் இதை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு யார்? தர்மர் சொல்கிறார். அஸ்வத்தாமன் என்கின்ற யானை இறந்தது அப்படின்னு சொல்கிறார். அந்த என்ற யானை இருந்த நேரத்தில் எடுத்து இவர் சங்க எடுத்து ஊதிடுறார். அப்போ இதை கேட்ட பீஷ்மருக்கு அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படின்னு கேட்கும்போது அவர் தன்னுடைய
வில் அம்புகள்லாம் கீழே போட்டுறாரு. அப்போ உடனே பகவான் என்ன சொல்கிறார், போடுறான் அன்பை அப்படின்னு அர்ஜுன்கிட்ட சொல்லும்போது அம்பு அர்ஜுனை போடுறான். அப்போ ஒரு செயலை செய்யலை, கடவுள் எந்த செய்யலை, ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறது தான் கடவுளுடைய நோக்கம். அதே மாதிரி தான் புதன் ஆதிக்கம் உள்ளவங்க அவங்க எந்த செயலையும் நேரிட்டு முன் வர மாட்டார்கள், பயன்படுத்தி கொள்ளுவார்கள் மற்றவர்களை. அப்போ புதன் அதிக பாகையோ, புதன் ஆட்சி உச்சம், புஷ்கர நவம்சம், இதெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்கள பார்த்தா, டே அப்பா நான் நல்லவன், நீயும் நல்லவன், என்னை எங்கேயாச்சும் கோத்து விட்றாத அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இது இப்படி காட்சிகள் மகாபாரதத்தில் நமக்கு அந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பகவானை பற்றி அந்த புதனுடைய ஆதிக்கம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்படி சொன்னால் மகாபாரதத்தில் அங்கங்கே இப்போ விதுரனுடைய வில் என்னென்னா அது சிவதனுஷனுடைய வில்லு. அது யார் விதுரன்னா யார் யாருக்காச்சும் தெரியுமா? படிங்க, ஒரு ஜோதிடர் இருக்கீங்க, ராமாமகம் அங்கங்கனாச்சும் தொட்டு பாருங்கள், கேரக்டரை புரிஞ்சு வச்சுக்காங்க. அந்த கேரக்டர் உள்ள நட்சத்திரங்கள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஓரளவுக்கு உங்களுக்கு பயன்படும். ஒரு ஜோசியம் சொல்ல வரும்போது நீங்கள் விதுரனுடைய நட்சத்திரம் என்னான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது உனக்கு பயன்படாது சொல்லலாம். விதுரங்கிட்ட இருக்கிற விதுரன் யாருன்னு அப்படின்னா பாண்டுனுடைய தம்பி, அதாவது அர்ஜுனனுடைய சித்தப்பா. இப்போ அந்த விதுரங்கிட்ட இருக்கிற தனுசு சிவதனுசு. இந்த சிவதனுசு விதுரங்கிட்ட இருக்கு. ஆனால் விதுரன் யாருக்கிட்ட இருக்கான்? துரியோதனம் பக்கம் இருக்கான். இவங்க பக்கம் இல்லை. யார் பக்கம்? பாண்டவர்கள் பக்கம் இல்லை. அந்த தனுசு எடுத்து போரில் விட்ட அம்பு ஏதும் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இவங்கிட்ட இது இருக்கு. இவனை ஒரு மனிதனை ஒரு மனிதன்கிட்ட இருக்கிறத பயன்படுத்த முடியாத பண்ணுறதுக்கு என்னென்னா, ஒன்று அவங்ககிட்ட ஆசையை தூண்டுனா, இல்லைன்னா கோபத்தை தூண்டுனா தன்னிலை மறந்து போவானோ. ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல ஒரு மனிதன் தன்னிலை மறந்து போவான். ஆசைப்படும் போதும் கோபப்படும் போதும் எந்த ஒரு மனிதனும் தன்னிலை மறந்து போவது இயற்கை நீதி. ஆனால் விதுரங்கிட்ட ஆசையை காட்ட முடியாது. ஏன்னா விதுர நீதினே சில அந்த மகாபாரதத்தில் சில விதிகள்லாம் இருக்குது, விதுர நீதி அப்படின்னு. அப்போ விதுரங்கிட்ட ஆசையை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கோபம் மூட்டனா ஒத்துப்பான், அதை பயன்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த தூது படலம். அவர் தூது வரணுங்கிற அவசியம் இல்லை, டே பாருனா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா இப்போ என்ன அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சிவதனுசுவை பயன்படுத்தாமல் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தூது படலமே இவர் பகவான் எடுக்கிறாரு. அந்த தூது அப்போ தூது வரும்போது அவர் நேரடியாக தங்கிறதுக்கு, ஏன்னா தூது வந்த இடத்துல தங்க முடியாது இல்லையா. இப்போ யாருக்காவது தூது போகிறோமோ கேட்க போகிறோமோ அவங்க வீட்டில் தங்கக்கூடாது. இவன் என்ன பண்ணுறான், துரியோதனை எல்லா வசதியும் வாய்ப்புகளையும் எல்லாம் செஞ்சு வச்சு இன்றைக்கி பகவான் இங்கே தான் தங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கான். ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு, சாதாரணமாக விதர்னுடைய வீட்டில் போய் தங்கிடுறாரு பகவான். இது துரியோதனனுக்கு பொறுக்கலை. அங்கே போய் இவனு ரெண்டு பேரும் ஏதாவது மீட்டிங் போட்டு நம்மளை ஏதாவது கமுத்துருவானுள்ளோ, ஏன்னா அப்பேற்பட்ட ஆளு தானே இவன் அப்படின்னு சொல்லி விதரனுக்கு கோபத்தை வர வைக்காமல் துரியோதனனுக்கு கோபத்தை வர வைக்கிறார். எப்பயுமே ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னா கெடுக்கிறவனுக்கு கோபத்தை வர வைக்க விடாது. கெடுக்கிறவனுக்கு நன்மனாக இருக்கிறவனை பற்றி சொல்லி அவனுக்கு கோபப்படுத்தினா விளைஞ்சு போயிடும். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆள் வேலைக்கு இருக்கான்னு வச்சுக்காங்க, நேரடியாக அவனை போய் உன் முதலாளி அப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அவன் முதலாளிக்கு விசுவாசமாக தான் இருப்பான். ஆனால் நேராக முதலாளிக்கிட்ட போய் அவனை போய் பற்ற வச்சுன்னு வச்சுக்காங்க, அவன் அப்படியே சொன்னான், நான் அவனுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அவளுக்கு அவ்வளோ எடுப்பாகி போச்சா, இவன் இனிமேல் லாக்கிப்பட்டு வரமாட்டான், இவனை போல் ஆள் 10 பேர் இருப்பான், இவனை முதல்ல தூக்குண்டுருவான். அப்போ அந்த மாதிரி வேலைக்காரன் விதுரன் அமைச்சர், அவனுக்கு கோபத்தை மூட்டினா அவன் நன்றி கடன் பட்டவன், அவனுக்கு ஒரு நீதிமான், அவன் எந்த தப்பும் செய்ய மாட்டான்.
ஆனால் இவன் எது வேணாலும் செய்கிற ஆள். அதனால் துரியோதனனுக்கு கோபத்தை வர வைக்கணும்னு சொல்லி பகவான் அங்கே போய் அவன் வீட்டில் தங்கியிருக்கிறார். வந்ததுக்கப்புறம் நீ எப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்குறான். 2 பேர்த்துக்கும் துரியோதனனுக்கும் விதுரனுக்கும் வாக்குவாதம் வருது. சித்தப்பான்னு கூட பார்க்காம ஏக வசனம் பேசி அவனை கோபமுறை செய்யும்போது, அது இப்போ நம்ம சபையில் இப்போ அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, சப்ஜெக்டை மட்டும் பேசுவோம். தேவையில்லாத பேச்சுக்களையும் பேசும்போது விதுரனுக்கு கோபம் வந்து, இனி நான் போர் புரிவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த சிவதனுசை போட்டு உடச்சி எரிஞ்சிட்றான். அவர் வந்த வேலை முடிஞ்சு போச்சா? வந்தது அவர் இங்கே போகிற சமாதானப்படுத்துறதுக்காக வரல. இந்த இடத்துல இன்னொரு ஆள் இருக்கான், அஸ்வத்தாமன். இந்த வேலை முடிஞ்சு போச்சா? ஒரு ஆளை முடிச்சாச்சு. அடுத்தது அஸ்வத்தாமனை எப்படி முடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளியில் வரும்போது இவர் எதிர்த்தாப்புல அஸ்வத்தாமன் வராரு. 2 பேர் ஓரளவுக்கு ஒன்றும் எதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் பார்க்கும்போது கடவுளை பார்க்கும்போது பேசி தானே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல பேசுகிறார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காசை கீழே போடுறாரு. காசை கீழே போட்டதுக்கப்புறம் இதை குனிஞ்சு எடுக்கான். அஸ்வத்தாமன் எடுத்து கையில் கொடுக்குறான். மறுபடியும் பகவான் பார்த்து மேலே பார்த்து வானத்தை பார்த்து கையை காமிச்சு, இன்றைக்கி மழை வருமா அப்படின்னு கேட்குறாரு. இவன் இன்னைக்கு மழை அஸ்வத்தாமன் மேகம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, வந்தாலும் வரலாம் வரலாட்டியும் இல்லை, ஒரு மாதிரியாக தான் வானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதை 2 பேரும் யார், துரியோதனும் சகுனியும் உப்பரியில் இருந்துட்டு பார்க்குறானு, மேலே இருந்துட்டு பார்க்குறேன். கிட்ட இருந்து பேசினாவே ஒருத்தர் என்ன பேசுகிறான்னு சரியாக புரிஞ்சிக்க முடியாத காலத்தில் தூரத்திலிருந்து உப்பரியில் இருந்து போயிட்டு சகுனி சொல்கிறான் துரியோதனன், பாரு வானம் சாட்சியா பூமி சாட்சியா நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு கையில் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்கன்னு சகுனி துரியோதனன்கிட்ட சொல்கிறான். அப்படியா, அப்போ இவனை நம்பக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறான் துரியோதனன். அப்போ கடைசி அதாவது 13ஆம் நாளோ 14வது நாளோ அப்போ தான் வந்து அஸ்வத்தாமனை தளபதியாக படைக்கு நியமிக்கிறாரு. அது வரைக்கும் நிர்மாணிக்கலை. ஏன் அப்படின்னா அவன் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவோம் அப்படின்னு. இதில் ஏன் சகுனி இந்த விஷயத்தை, சகுனி துரியோதனனுக்கு நன்மை தானே செய்யணும், அவன் ஏன் வந்து அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னா, அது சகுனி கேரக்டர் என்ன அப்படின்னா, இவனுள்ள 2 பேர்த்தையும் பிரித்து இவனும் 2 பேர்த்தையுமே அடிபட்டு இந்த குலமே நாசமாக போகணுங்கிறது தான் சகுனுடைய கேரக்டர். அப்போ சகுனி துரியோதனனுக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் கதை. ஆனால் என்னன்னா நல்லது செய்யாமல் வரல. 2 பேர்த்தையும் ஒன்றா இருக்கிறவங்கள சின்னலேருந்தே பகையை மூட்டி 2 பேர்த்தையும் ஒருத்தரோட சண்டையை போட சொல்லி 2 பேருமே அழிஞ்சு போகணுங்கிறது அவனுடைய கேரக்டர். இந்த பக்கம் என்ன, பகவான் வந்து இந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்காக பகவான் வரல. யார், பூமியில் வந்து பூமி பாரம் தீக்கிறதுக்காக தான் அந்த மகாபோர் நடந்ததாவா, மகாபாரத போர் நடந்ததாவா இந்த கேரக்டர் இப்படி உள்ள வருது. அப்போ 2 கேரக்டரும் பார்த்ததுன்னா ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் சகுனி அந்த பக்கம் இருந்து வந்திருக்கான், கிருஷ்ணன் இந்த பக்கத்தில் இருந்து வந்திருக்கான். அப்போ சகுனியும் கிருஷ்ணனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தவர் அல்ல, தன்னுடைய காரியத்தில் கச்சிதமான வேலையை தான் செஞ்சுருக்காங்க. ஸோ 2 பேருமே ஈக்குவலான பவர் தான். அப்போ அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர் அடிக்குதா, கதை சொல்கிறது போர் அடிக்குதா, இல்லை போர் அடிச்சதுன்னா சப்ஜெக்டை மாற்றி இதுக்கு போயிடலாம், மேட்டருக்குள்ளே போயிடலாம். அப்போ இந்த போர் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து அந்த பரிகாரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வீரர்களுக்கெல்லாம் ஒரு ஆத்ம நிறைவாக பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ தர்ப்பணம் கொடுப்பாங்கள்ல, அது மனோக்லேட்சம்னு பேர், அது மனோக்லேட்சம் பண்ணுறது அப்படின்னு பேர். இப்போ எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறது அப்படின்னு எல்லாமே ஜெயிச்ச தரப்புலேருந்து எல்லாரும் அந்த பக்கத்தில் யாருமே இல்லை, சகுனி இல்லை, துரியோதனில் யாருமே இல்லை, எல்லாரும் மாட்டாங்க. இப்போ இவங்க சைடில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க சைடில் தான் இருக்கும்போது இப்போ யாராருக்கு முதல்ல கொடுக்கறது அப்படிங்கிறத முதல்ல எல்லாமே வந்து பீஷ்மர், துரோணர், பீஷ்மர் அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த பெரியவர்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. பகவான் வராரு. பகவான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரைட்டு ரொம்ப சந்தோஷம், எல்லாமே வந்து அந்த இறந்தவர்களுக்கான எல்லாம் செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து கரெக்டாக முறைப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. சரி, முதல் இது யாருக்கு மனோக்லேட்சம், யாருக்கு வந்து அந்த முதல் இது யாருக்கு பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தர்மர் சொல்கிறாரு,
முதல்ல வந்து இந்த குலத்தை கட்டி காப்பாற்றுனர் பீஷ்மர் தான். அதனால் முதல்ல பீஷ்மருக்கு தான் கொடுக்குறதாவ நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி நான் சொன்னால் ஒன்று கோச்சிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாரு. இல்லை கண்ணா, நீங்கள் இவ்வளவு நாள் என் கூட எங்களுக்காக வழி நடத்தி எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து வெற்றி பெற செய்து எங்களெல்லாம் வந்து ஒரு இப்போ இந்த நிலைக்கு வச்சுருக்க அப்படின்னா நீ தான் காரணம். நீ எதை சொன்னாலும் நான் கேட்டுக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை பகவான் கேட்குறாரு. கண்டிப்பாக மாட்ட மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக மாற்றோம், அதில் எந்த கருத்து இல்லை அப்படின்னு. முதல்ல சகுனிக்கு தான் கொடுக்கணும், மனோகுலாட்சியம் யார் கொடுக்கணும்? சகுனிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறார். என்னடா அது இந்த ஆள் இப்படி சொல்கிறான்னு அப்படின்னு பார்த்துட்டு பீமன் என்ன பண்ணுறான், கதாயத்தை கையில் தூக்குறான். அர்ஜுன அம்பை வில்லில் கை வைக்கிறான். உடனே தர்மர் பொறுமையாயிரு, அவசரப்படாதீங்க, நம்ம சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ வந்து பகவான்கிட்ட தர்மர் கேட்குறாரு. கண்ணா, நீ சொல்கிறதில் எங்களுக்கு எல்லளவும் இஷ்டம் இல்லை, ஆனால் நீ சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு பகவான்கிட்ட தர்மர் கேட்குறாரு. சரி, காரணம் வேணும், கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்த வரலாறுகள், அதாவது பீஷ்மர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. பஞ்சபாண்டவர்களுக்கான 5 பேருக்கும் தெரியாது, 100 பேரான துரியோதனர் வகையராவுக்கும் தெரியாது, பசங்களுக்கு யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும்? கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும், காந்தாரிக்கு தெரியும், திருதராசனு கூட தெரியாது. காந்தாரிக்கும் கிருஷ்ணனுக்கு மட்டுமே தெரியும். அப்போ நீங்கள் யாரை வேணாலும் வாழ்க்கையில் ஏமாத்திடலாம், ரோகிணி நட்சத்திரத்தையும் சதய நட்சத்திரத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாத்திர முடியாது. ஏன்? ரோகிணியில் கிருஷ்ணன், சதயம் 100, நீங்கள் ஒன்றுன்னா அது 100ஆக வேலை செய்யும். அப்போ சதயம் 100. அதனால் சதயத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா, கும்பத்தில் செவ்வாய் இருந்ததுனாவே அவன் சர்க்கஸுக்காரன், எதை வேணாலும் செய்வான். அதே மாதிரி சதயத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா மிகவும் தைரியசாலியும் மிகவும் பலவானவாக இருப்பான். அவ்வளவு ஆற்றல். 100 குழந்தை பெற்றது கூட ஒருத்தி கண்ணை கட்டிக்கிட்டே குடும்பம் நடத்தியிருக்கான்னா எவ்வளவு சாமர்த்தியக்காரியாக இருப்பான். கடைசி வரைக்குமே தன்னுடைய கட்டை, தன்னுடைய ஆசா பாசங்கள், தன்னுடைய எந்த உணர்வுக்குமே இழந்துடாமல் ஒரு நட்சத்திரம் எது? சதயம். அப்போ சதய நட்சத்திரம், அதனால தான் ராஜராஜ சோழன் வந்து சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சதயம் நாடு கடந்து எல்லை கடந்து எவ்வளோ தூரம் போய் அவருக்கு வெற்றி கொடி நாட்டிட்டு வந்திருக்காருன்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி எல்லா கோயில்களும் எப்படி இருந்தாலும் கூட அந்த தஞ்சை பெரிய கோயிலுங்கிறது இன்றைக்கி வரலாற்று சின்னங்களில் எவ்வளோ முக்கியத்துவமாக வாய்ந்திருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அது கட்டினவனுக்கு எவ்வளவு ஆற்றலும் சக்தி எனர்ஜி இருந்திருக்கும். அப்போ நம்ம வந்து சதய நட்சத்திரம் ஒருத்தருக்கு வேலை செய்யணும் அப்படின்னா எங்கே போகணும்? போகலாமா? எங்கே? ராஜராஜனை போகலாமா அங்கே? சரி, அதை விட்டால் இங்கே என்ன சதயம்? இது சதயம் தானே உங்களுக்கு, இது சதயம்தான். அப்போ இந்த இடமும் திருச்செங்கோடு, இதுவும் வந்து சதய நட்சத்திரத்துக்கான ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு பலம் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கணும். ஏன் இந்த இடம் சதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஆண்டவன் யார்? அர்த்தநாரீஸ்வரர். அப்போ சதய நட்சத்திரம்னா என்ன? காந்தாரி. காந்தாரி தன்னுடைய கணவனை போலவே இருந்தால், அப்போ ஆண் பாதி பெண் பாதி. உருவத்தில் பெண், செயலில் ஆண், தன்னுடைய கணவன் பார்ப்ப. அப்போ அவள் வந்து அதுதான் சதயம். அப்போ சதயம்னா என்ன? ஆண் பாதி பெண் பாதி. இப்போ ரெண்டும் சேர்ந்தவங்க. அப்போ சதய நட்சத்திரம் ஒருத்தருக்கு நல்லா வேலை செய்யணும், நல்லா இருக்கும் அப்படின்னா யாரை பார்க்கலாம்? அர்த்தநாரீஸ்வரரை பார்க்கலாம், தஞ்சை பிரகதீஸ்வரரை போய் பார்க்கலாம், அல்லது திருநங்கையை போய் பார்க்கலாம். அப்போ அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டும். அதாவது இப்போ ஒரு படம் பார்த்தோம்ல நம்ம, இப்போ ராகவாராளன் படம் வந்து அதில் வந்து சரத்குமார் ஒரு வேடம் போட்டிருப்பார்ல, திருநங்கை வேடம். ஆனால் உருவத்தில் தான் பெண், ஆனால் குணத்தில் பார்த்தா 10 ஆம்பளைக்கு சமம். அடித்தா இப்படி அடி விழுவோம், அவ்வளோ பவர் அவங்ககிட்ட இருக்கு.
இப்போ இருக்கிறவங்க தன்னுடைய பவர் அப்படி உயர்த்திக்கல. ஆனால் அப்போ இருந்த திருநங்கைகளாம் அப்படி பவராக இருந்தாங்க. அவ்வளோ பவர் அவங்ககிட்ட இருக்க திருநங்கைக்கு. சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம், மறுபடியும் போயிட்டோம். அப்போ அந்த அவ்வளவு பலம் இப்போ அந்த சகுனிக்குத்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் தர்மர் மீண்டும் கேட்குறாரு, ஏன் எப்படி என்னன்னு கேட்கும் பொழுது, அவர் முன் ஜென்மத்தில் இல்லை, அவர் தன்னுடைய நாடு காந்தாரா தேசத்தில் உங்கள் அம்மாவை, அதாவது உங்கள் பெரியம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தபோது அவர் உங்கள் பெரியம்மா இரண்டாம் தாரமாக, ஏற்கனவே அவருக்கு தாரதோஷம் என்று சொல்லி ஒரு ஆட்டுக்கு தாலி கட்டி, இன்றைக்கி நேற்று இந்த பரிகாரம் இன்றைக்கி நேற்றுலாம் வரல, இந்த வாழை மரம் வெட்டுறதெல்லாம் மகாபாரத காலத்தில் இருந்துக்கு. அப்போ அந்த ஆட்டுக்கு தாலியை கட்ட அந்த ஆட்டை கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தோஷத்தை நீக்கி அதுக்கப்புறமா இங்கே கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காரணமாக உங்கள் வம்சத்தை தோற்று வைத்த பீஷ்மர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க நாடு எல்லாமே சிறைச்சேதம் பண்ணி அவங்களுக்கு எல்லா அந்த உறவுக்காரங்கள், தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் அழித்து சகுனியை மட்டும் நிர்பந்தமாக்கி, அவன் ஒரு சபதம் அன்னைக்கு அவனுடைய தகப்பனார் சொன்னான், என்னன்னு, இந்த சந்திரகுலம் ஒரு வாரிசு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நீ செய்யணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு சொன்னான். அந்த சத்திய வாக்கு இன்னைக்கு அவன் காப்பாற்றிருக்கான். நீங்கள் வேணா 5 பேர் இருக்கலாம் உயிரோட, ஆனால் உங்கள் குழந்தைங்க யாரும் இல்லை. பாண்டவர்களுடைய குழந்தைங்க யாரும் இல்லை. அஸ்வத்தாமன் கருவில் இருந்த குழந்தைய கூட கொண்டுட்டான் அஸ்வத்தாமன். அது அஸ்வத்தாமனுடைய கேரக்டர் வரும்போது இன்னொரு நாளைக்கு பேசுவோம். பட் இப்போ கிரகங்கள் வரிசையில் பேசும்போது அடுத்தது நட்சத்திர வரிசைகளாக கிரகங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வர வகுப்பில். இப்போ அந்த மாதிரி தன்னுடைய அவன் சேர்ந்தபோது என்ன சேர்ந்து தன்னுடைய அந்த எதிரினுடைய குலத்தை பூரா அழிச்சிருக்கான். ஆனால் எல்லாத்துக்கும் நோக்கம் நிறைவேறலை. நோக்கம் ஒருத்தனுக்கு எந்த ஒரு ஆன்மாவுக்கும் நோக்கம் நிறைவேறினா தான் அந்த ஆன்மா புண்ணிய ஆன்மாக இந்த பூமியிலிருந்து மேலே போவோம். இல்லைன்னா அந்த ஆசைகளையும் அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றி வைப்பதன் மூலமாக அந்த ஆன்மா மேலே போகும். இது சைக்காலஜியாக உள்ளது. நமக்கு ஒரு கர்மா வந்திருக்குல்ல, இப்போ நாம் ஒரு கர்மாவை வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நாம் செஞ்ச கர்மான்னு ஒன்று இருக்குது, நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்மான்னு ஒன்று இருக்குது. அந்த முன்னோர்கள் செஞ்ச கர்மாவை நாம் நில் பண்ண தெரியல அப்படின்னா நாம் மறுபடியும் அந்த கர்மாவை நம்ம சங்கதிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு தான் போவோம், நிர்மூலம் பண்ண தெரியாது. அப்போ அந்த சகுனி அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறான். அப்போ அதனால் அவனுக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ ஒரு சகுனிங்கிற கேரக்டரு எவ்வளோ பெரிய வேலை செய்து பாருங்க. அந்த பக்கம் இருந்தது புதன், இந்த பக்கம் இருந்தது சகுனி. சரி, இந்த சகுனி அப்படிங்கிறத கூட நடுமத்தில் அந்த கூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி, சகுனிங்கிறதுல அந்த கூவை எடுத்துட்டா சனி, கூனி, அதாவது சாவை எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் கூனி. கிரகத்தில் வர சனியும் நவகிரகத்தில் வர சனியும் ராமாயணத்தில் வர கூனியும் மகாபாரதத்தில் வர சனியும் ஒருவனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது அவங்கள தான். அந்த கேரக்டர் அந்த 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 கதையினுடைய திருப்பம், ஒரு வாழ்க்கையினுடைய திருப்பம் இவங்க 2 பேர்தால தான் மாறுது. கூனிங்கிற கேரக்டர் இருக்கிறதுனால தான் ராமாயணத்தில் அவ்வளவு எல்லாத்துக்கும் எதுக்கு முடிச்சு விட்றதுக்கு எல்லாத்துக்கும் தயாரானி எல்லா நடத்துறதுல கூனி போய் யாருக்கிட்ட, கைகிட்ட போய் சொல்லி டைரக்ஷனை மாற்றி விட்றாளா, அப்போ அது கூனி. சகுனி இங்கே மகாபாரதத்தில் எவ்வளோ பெரிய கேரக்டர் வேலை செய்கிறார். அதே மாதிரி ஜோதிடத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு கேரக்டராக வேலை செய்கிறான்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனியும் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு வைக்கிறார். அதனால தான் எல்லாத்த கண்டதையும் நம்ம சனி பெயர்ச்சி அப்படியா இப்படியா சனி திசையா அப்படின்னா கண்டா மிரள்றதுக்கு என்ன காரணம், வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்ததோட உயரப்போவோமா தாழ்வு போவோமா என்ன நிலைக்கு போவோம் அப்படின்னு மிரண்டு போயிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா
வாழ்க்கையினுடைய பாதையை முற்றிலும் அடைச்சி இந்த பக்கம் திருப்பி விட்றோம். அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு டைரெக்ஷனை மாற்றக்கூடியது சனி. சரி, இப்போ மகாபாரதத்தை முழுசாக பார்த்தாச்சு, கிரகத்தில் மெர்க்குரியை பார்த்தாச்சு. சரி, இப்போ மெர்க்குரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு ஒளிரக்கூடிய கிரகம். இப்போ வந்திருக்கிற லைட்டுக்கு முன்னாடி முதல்ல ஒரு லைட்டு போட்டாங்க தெரியுமா, மெர்க்குரி லைட்டுன்னு சொல்லுவோம்ல. டாப்பில் ஒயரை போட்டு அதில் என்ன பூசியிருப்பாங்க, பாதரசம் பூசப்பட்டது தான் மெர்க்குரி. சரி, காலத்தை அளக்க பயன்படுதுன்னு சொல்லிட்டோம். ஒருத்தரை மானிட்டர் பண்ணுறது, ஒருத்தனுக்கு நல்ல ஒரு புத்திமானாக இருந்தானா ஒருத்தர் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் பண்ணுவான், இவனுடைய கேரக்டர் இதெல்லாம் அப்படிங்கிறத நம்மளால் யூகிச்சு சொல்ல முடியும். ஒரு வாழ்க்கையினுடைய பாதையை ஒருத்தருக்கு திசை திருப்பி செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போ ஜோதிடத்துக்குள்ளே இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துருவோம். இப்போ ஜோதிடத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த புதனுக்குரிய காரத்தவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்களேன். இந்த புதன் எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிறாருன்னா, முதல்ல காதலுக்கு புதன் ரொம்ப முக்கிய பங்கு வைக்கிறாரு. அடுத்தது கல்வியில் ரொம்ப முக்கிய பங்கு வைக்கிறாரு. அடுத்தது வியாபாரத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வைக்கிறாரு. அடுத்தது எதில் வைக்கிறாரு, புதன் நண்பன். இந்த வட்டத்தில் இந்த 4 வகையில் புதன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வைக்கிறார். அப்போ ரொம்ப பச்சிளம் குழையாக இருந்தால் அது புதன், பச்சிளம் குழந்தை, அதாவது பிறந்த குழந்தைய நம்ம புதன்னு சொல்லுவோம். அடுத்தது பருவத்துக்கு வர கன்னி பருவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது புதனுடைய ஆதிக்கம். அப்போ கன்னி பெண்ணா என்ன, எது வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ணாத, அதாவது என்ன சொல்லுவோம், ருது வராத பெண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ருதுங்கிறது என்ன, பயன்பாட்டுக்கு வராத. ருதுங்கிறது என்ன, பயன்பாட்டுக்கு வராத தன்மையை தான் நம்ம ருதுன்னு சொல்கிறோம். இப்போ ஜோதிடத்துக்குள்ளே நம்ம பார்க்குறோம், அயனம் பார்க்குறோம், ருது பார்க்குறோமா? எத்தனை ருது இருக்குது? எத்தனை ருது? 6 ருது இருக்குது. 6 ருது இருக்குது. அதாவது இயற்கையினுடைய மாற்றம், அதாவது வெயில் வருது, அடுத்தது காற்று வருது, அடுத்தது மழை வருது, அடுத்தது குளிர் வருது, அடுத்தது கடுங்குளிர் வருது, அப்புறமா மறுபடியும் வெப்பம் வருது இல்லையா. இப்படி 6 காலங்களாக பிரிக்கிறாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? சித்திரை வைகாசி பஞ்சாங்கத்தில் மேலே சிசிர ருது, வசந்த ருது, ஹேமந்த ருதுன்னெலாம் இருக்க பார்க்குறீங்களா? அப்போ ருதுங்கிறது என்ன, கால மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. இந்த கால மாற்றத்தை யார் உருவாக்குறா அப்படின்னா, இயற்கையில் புதன் தான் உருவாக்குறார். அப்போ அதுதான் மனிதனுடைய மனநிலையும் புதன் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார் கால மாற்றத்திற்கு. காலம் மாறணும், ஒரு மனிதனுக்கு மாற்றம் வரணும்னா அவனுக்கு என்ன வேணும், எண்ணம் வரணும், புத்தி வரணும். புத்தி வந்ததுக்கப்புறம் அந்த புத்தியை வச்சுக்கிட்டு செயல்பாட்டுக்கு வரணும். அந்த செயல்பாட்டை பிரபஞ்சத்தோட போராடணும். அது வெற்றியா தோல்வியான அந்த பிரபஞ்சம் நிர்ணயிக்கும். ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு, அதாவது ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, குரோத்துக்கும் சக்ஸஸுக்கும் வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். குரோத்துனா என்ன, சக்ஸஸ்னா என்ன அப்படின்னா? குரோத்துக்கும் சக்ஸஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவன் தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டால் அது சக்ஸஸ். இப்போ ஒருத்தன் 100 மீட்டர் ஓடணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, அந்த 100 மீட்டர் அவன் ஓடிட்டானா அது சக்ஸஸ்ஸு. ஆனால் பணம் மட்டுமே ஒரு மனிதன் வளர்ச்சி. இந்த வருஷம் நான் ஒரு 50 கோடி சம்பாரித்தேன் அப்படின்னா அது வளர்ச்சி. அப்போ சக்ஸஸ்ங்கிறத வேறு. இதை ரெண்டையும் சேர்த்தா ஒரு மனிதனுக்கு ஒன்று கிடைக்கும். அதுதான் அவனை எத்திக்ஸ் லாஜிக். அப்போ இந்த சம்பாரிச்சதை வச்சு அவன் நல்ல முறையாக வாழ்கிறானா, நல்ல பயன்பாடு படுறதுனா, அதுதான் அவனுடைய லாஜிக்கும் எத்திக்ஸும். இதெல்லாம் நாம் யார் சொல்லித் தருவோம் அப்படின்னா, பள்ளிக்கூடத்துலேயோ மற்ற இடங்கள்லையோ வாதியார்கள் சொல்லித் தருவார்கள். அப்போ புதன் வாதியாராக செயல்படுவார். ஒருவருக்கு ஆசிரியராக செயல்படுத்துவார், அட்வைசராக செயல்படுத்துவார், உதவியாளராக இருக்கக்கூடியதெல்லாம் புதன் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா அவர் ஒரு லீகல் அட்வைசராக இருப்பார், அல்லது ஒரு கம்பெனிக்கு
திட்ட ஆலோசகராக இருப்பார். அதனுடைய வடிவங்களை சொல்லுவார். இப்போ நிதிநிலை அறிக்கையை தயார்படுத்துங்கன்னா புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நிதிநிலை அறிக்கையெல்லாம் தயார்படுத்த முடியும். இப்படி அந்த புதனுடைய ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப நல்ல நிலையில் இருப்பாங்க. சரி, இப்போ இந்த ஜோதிடத்துக்குள்ளே புதனை நாம் எல்லாரும் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஜோதிடத்தை பற்றி. எனக்கு என்னுடைய குருநாதர் கற்றுத்தந்த சில விஷயங்களை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத, எல்லாத்துக்குமே தொழில் இதெல்லாம் வேட விட்டுருவோம். நம்ம காதல் இது ஏன்னா இருக்கிறதுலையே நம்மளுக்கும் வந்திருக்கோம், நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். நம்மளுக்கும் வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். அதை வெளியில் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட வரும்போது முதல்ல அவரை வயசை பார்க்குறோம், அவருடைய தசாபுதியை பார்க்குறோம், அவருடைய கிரகங்களினுடைய நிலைப்பாட்டை பார்க்குறோம். முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழல், நம்மளுடைய மனநிலை 4ஆம் இடம். புதன் நல்லா இருக்குதான்னு பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் இவன் பொழைச்சிக்குவான் தப்பிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் மனநிலை சரியில்லைன்னா என்ன பண்ணான்? ஒன்று சைக்கோ ஆயிடுவான், இல்லைன்னா எங்கேயாச்சும் தொங்கிடுவான், இல்லைன்னா எங்கேயாச்சும் ரயிலில் விழுந்துருவான், ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவான்ல. அப்போ புதன் ஒரு ஜாதகத்தில் அந்த தசாபுத்தி வரும் காலத்தில் அந்த நம்ம இப்போ என்னென்னா ஒரு உயிரை காப்பாற்றுற நிலையில் சொல்கிறோம். நம்ம பொண்ணு நம்ம பையன் தப்பான முடிவு எடுக்கிறானா, நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கானா, நம்ம போய் நேரடியாக கேட்டு சொல்ல முடியாது. எல்லா பொண்ணுகளும் எல்லா பசங்களும் நம்மக்கிட்ட உள்ளதை சொல்கிறதே கிடையாது. நம்மக்கிட்ட இப்போ பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லை. அதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 15,000 செல்லை வாங்கி கொடுத்துட்டோம். அது பாட்டுக்கும் காலையில் எழுந்திரிச்சு அதை தான் தடவுது, சாயந்தரம் ஆனால் இதை தான் தடவிட்டுருக்கு. பள்ளிக்கூடம் போகிறோம், மற்ற நேரத்தில் மட்டும்தான் அது நம்ம பாடத்தையோ மற்ற விஷயங்களையோ பார்க்குறது வேலையோ. மற்ற நேரம் பூரா ஒரு வேலை சொன்னால் கூட ஒரு 10 நிமிஷம் கழித்து போகிறோன்னு சொல்கிறதே தவிர உடனடியாக போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுவும் புதன் தான், கையில் வச்சுருக்கிறதும் புதன் தான். அதுவும் கம்யூனிகேஷன் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் தான், அதுவும் புதன் தான். அப்போ ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்திலையோ ஒரு ஆணினுடைய ஜாதகத்திலையோ புத்திசாலித்தனமான அந்த ஜாதகமாக இருக்கா, புதனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது, அவங்களுடைய மன வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். அப்படி பார்க்குறதுக்கு சில விதிமுறைகளை நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியலனாலும், ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே நேரம் ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோம். இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே சொல்லும்போது சில விஷயங்களை நாம் சொல்கிறேன். புதன் ஒரு ஜாதகத்தில் கேதுவோடு சேர்ந்திருக்கும் பொழுது, அல்லது புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கும் பொழுது, அல்லது புதனும் சுக்கிரனும் நெருங்கிய பாதையில் இருக்கும்போது, அல்லது செவ்வாய் சுக்கிரன் சபசப்தமாக இருந்தாலோ, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலோ, அல்லது செவ்வாய் சுக்கிரனுக்கு நடுமத்தில் கேது இருந்தாலோ, செவ்வாய் சுக்கிரனுக்கு நடுமத்தில் புதன் இருந்தாலோ, இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இது மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகரை நல்ல நிலைமையில் போய் பாருங்கள். அப்படி இருக்கிற ஜாதகம் கண்டிப்பாக காதல் என்ற விரசத்துக்குள்ளே மாட்டாமல் போகணும். காதல் விரசமாக மாறக்கூடாது. சொல்கிறது புரியுதா? காமம் விரசம் வேறு. காமங்கிறது நம்ம ஒரு ஆசை தான். காமங்கிறத நம்ம ஆசைன்னு சொல்லலாம். ஆனால் விரசம்தான் தப்பு. அந்த விரசம் இப்போ நிறையா ஒரு பையன் ஒரு பொண்ணு 4 பேர்த்துக்கிட்ட பழகுது, 4 பேர்த்துக்கிட்டையும் நல்லா பழகி அந்த 4 பேர்த்தில் எவனை செலக்ட் பண்ணுறான்னு முடிவெடுக்கு. அந்த செலக்ட் பண்ணணும் என்ன பண்ணுறான், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்ன போது அந்த பொண்ணை கழுத்தறுத்து கொள்கிறான். நம்ம பார்த்தோமா இல்லையா செய்தி, சென்னையில் ஒரு பொண்ணை கழுத்தறுத்து கொண்டான்ல. ஏன்? பழகணுங்கிற போது என்ன ஆப்ஷன் அது? அது அவங்க 4 பேர்த்துக்கிட்டையுமா சொல்கிறது அதெல்லாம்? அப்போ ஒரு மனிதன் விரசம் விரக்தி இந்த மாதிரி முடிவு நிலைக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகம் முதல்ல புதன் கெட்டு போயிருக்குதானே பார்க்கணும், 4ஆம் இடம் கெட்டு போயிருக்குதானே முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த புதன் கோச்சாரத்தில் கேதுவோடு சேருதானே பார்க்கணும். ராகு கேதுகளோடு சேரும் பொழுது 6, 8, 12 இடத்துல இருந்து 3ஆம் அதிபதி 3, 7, 11 சேரும் பொழுது கண்டிப்பாக அது நெகட்டிவ் தன்மையாக போயிடும். இப்போ பெண்கள்லாம் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சகஜமாக பழகிறாங்க, அது ஏற்றுக்கக்கூடியது உண்மை. ஆனால்
எல்லாரும் அதே மனநிலை இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பல இடங்களில் வெளிநாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட பையன் இன்றைக்கி கையில் தொப்பையை வச்சுக்கிட்டு போய் எடுத்து சுட்டு போகிறான்னு செய்திகள்லாம் பார்க்குறோம். யார் எந்த மனநிலை எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய ஜாதகனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி சார், இதெல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு, ஒரு மனநிலையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்மத்தில் வந்து வர்மக்கலையில் வந்து புத்தி வர்மம் சக்தி வர்மம்னு 2 இருக்குது. அதாவது நம்ம நெஞ்சுக்குழிக்கு பக்கமாக இந்த 2 வர்மம் இருக்குது. ரெண்டாவது காவட்டை வர்மம்னு ஒன்று இருக்குது. கவட்டை வர்மம்னு ஒன்று. கவட்டை வர்மம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய தோல் பகுதி, இந்த தோல் பகுதிக்கு 2 விரலுக்கு பின்னாடி இந்த பக்கமும் 2 விரலுக்கு இந்தாண்டி பக்கமும் கவட்டை வர்மம்னு பேர். நெஞ்சுக்குழியிலிருந்து மேலே ஒரு 2 விரலுக்கு பகுதியில் புத்தி வர்மம், அதுக்கு மேலே சக்தி வர்மம்னு 2 இருக்குது. இந்த வர்ம புள்ளிகளை நாம் வந்து தூண்டி விடும்போது, கவட்டை வர்ம புள்ளிகளை தூண்டும் போது என்ன அப்படின்னா, இந்த சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான் பாருங்கள், வேண்டாத வேலை செய்கிறது, ஒன்றையே ஒழுங்காக செய்ய மாட்டான், 9 கிட்ட போய் வேலை செய்வான். இதை கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுக்க மாட்டாதவனுக்கு 52 வருவாங்கிற மாதிரி. ஒன்றையே உருப்படியாக எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் அங்கே ஒரு காலம் இங்கே ஒரு காலம் அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறா இருக்கான், துருத்துருன்னு இருப்பான்னு சொல்லணும் இல்லையா? சார் சொல்கிற மாதிரி கிரகத்தில் புதன் சேட்டை அப்படின்னு 4 பேர்த்திட்டு ஒரே மாதிரி பழகுவான். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் துருதுருன்னு இருக்குவேன். அதனால் அந்த வர்ம புள்ளியில் ஏக்க விட்டால் அப்படியே கப்பு சுப்புன்னு அமைதியாகிடுவான். நான் நிஜமெல்லாம் வந்து நான் படிக்கும்போது, அந்த வர்ம கிளாஸ் படிக்கும்போது, ஒரு பொண்ணு வந்து துருன்னு அந்த நான் வகுப்பில் படிச்சுட்டு இருக்கும்போது துருத்துருன்னே பேசிகிட்டு இருக்கேன், கமெண்ட்டை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். அந்த எங்கள் ஆசிரியர் வந்து அந்த வர்மத்தை போட்டு விட்டாரு பாருங்க, 2 நாள் அந்த பொண்ணு அப்படி சைலண்ட் ஆகி போச்சு. நாங்கள் அடிக்கடி அந்த பொண்ணு ஜோக் அடிப்போம், வேலை செய்தாட்டு இருக்குது கவட்டை வர்மம் அப்படின்னு. அந்த கிளாஸ் 2-3 நாளாக முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப அதிகமாக பேசலை. அப்போ தொடர்ந்து பேசுகிறவங்க, வம்பு வழக்கு பண்ணுறவங்க, வீட்டில் வந்து விதண்டாவாதமாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, பசங்களாக பொண்ணாக இருந்தாலும் அந்த வர்ம புள்ளிகளை இயக்கும்போது அது ஒரு சைலண்ட்டான ஒரு நிலைமைக்கு வருது. அதே மாதிரி சில பேர்த்துக்கு இந்த புத்தி வர்மம், தவறான புத்தி மனநிலை இதெல்லாம் இப்போ வரும்போது என்னென்னா, அந்த வர்ம புள்ளிகளை இயக்கும்போது அது அவங்கள பேலன்ஸ் பண்ணுது. வர்ம புள்ளியினுடைய நோக்கமே என்னென்னா, கூடுதல் குறைச்சல் இருக்கிறத சமப்படுத்துறது தான், தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து பேலன்ஸை பண்ணக்கூடியது தான் அந்த வர்ம புள்ளிகள். இப்போ நாம் வந்து நகை போடுறோம்ல, இப்போ பெண்கள் வந்து தாலி அணங்குறாங்க, ஆரம் போடுறாங்க, நெக்லஸ் போடுறாங்க, நாம் புளி வச்ச டாலர்லாம் போடுறோமில்ல, இதெல்லாம் அந்த நம்மளை அறியாமலேயே நமக்கு முன்னோர்கள் நமக்கு அந்த வர்ம புள்ளிகளை தூண்டக்கூடிய ஒரு இதை தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் நகையை நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் நகை செய்ய மாட்டான். எனக்கு இத்தனை இஞ்சில் வேணும், இவ்வளோ நீளம்னா அப்படிலாம் செய்ய முடியாது அப்படிமா. அவன் ஒரு அளவு வச்சுருப்பான், அது பன்னெடுங்காலமாக வச்சிருக்கிற அந்த வகையை தான் அவன் செஞ்சு தருவான். இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஆரத்துக்கு இப்படி தான் செய்யணும் இருக்குது, ஒரு நெக்லஸுக்கு இப்படி தான் செய்யணும்னு இந்த இடத்தோட தான் அது பொருந்தி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து அந்த ஆபரணம் செய்யறதுக்குன்னே ஒரு முறை இருக்குது, அது உடம்போடு எப்படி பொருத்தி வைக்கணும் அப்படிங்கிறத நினச்ச இடத்துல இப்போ இதெல்லாம் செஞ்சிடறாங்கல்ல. நம்ம வந்து விரசமாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து தேவையில்லாத இடத்துல இன்றைக்கி சில பேர் பார்த்திங்கன்னா நாக்கில் கூட வச்சுருக்காங்கல்ல, சினிமா படத்தெல்லாம் பார்த்தீங்களா, நாக்கில் இருக்க அந்த ஒரு தங்கத்தில் ரவுண்டு மாதிரி வச்சு குத்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கருத்து தொப்புளில் வந்து குத்திருக்காங்களா இல்லையா, எத்தனை படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லை, நீ குத்திருக்கிறன்னா நீ மூடிக்கா, அது என்ன தொடர்ந்து காமிக்கிற, மற்றவங்களை குத்த சொல்கிறியா, வியாபார நோக்கம் என்னது, அது விரசம் தானே. ஒரு 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 அதாவது ஒரு செய்தியை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் வந்து விரசம் இல்லாமல் சொல்லணும் செய்தியை, அது ரைட்டு நியாயம். ஆனால் அது விரசமாக சொல்கிறது வியாபாரத்துக்கா இல்லை மற்றவங்களும் அப்படி செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறியா? இப்போ நாம் வந்து இப்போ வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இப்போ வந்து நம்மளுடைய பெண்கள் பார்க்கும்போது என்ன, நம்ம ஆடை உடுத்துறோம், அதை விட்டுருவோம். ஆனால் முஸ்லீம்கள் ஆடை உடுத்தும்போது என்ன பண்ணுறாங்க, ஏன் அதை மூடுறாங்க, எல்லாமே போட்டு மூடுறாங்க. ஏன் அப்படின்னா, மனதாலும் கூட எண்ணத்தாலும் கூட என்னால் மற்றவனுக்கு ஒரு விரசம் வரக்கூடாது. விரசம் அதாவது அது யாருக்காக மட்டுமோ அவங்களுக்காக மட்டும் பயன்படுத்தினா மட்டும் போதும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு அதானது.
அப்போ நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு விரசத்தை ஏற்படுத்தி அடுத்தவனை ஒரு வக்கரமாக ஒரு பார்வை பார்க்க வைக்கணுங்கிறது நாம் தானே. மற்றவங்க அதாவது ஒரு செயலுக்கு காரணம் நாம் தான். முதல்ல நல்லமையோ தீமையோ நமக்கு ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு 80% நாம் தான், 20% தான் அது. அப்போ நாம் இந்த சேட்டை பண்ணாமல் இருக்கிறதே அப்படி தான். இந்த சேட்டைங்கிறது என்ன? தேவையில்லாத வேலை செய்கிறதா சேட்டை. இப்போ ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் அதுக்குன்னு ஒரு முறை ஒரு பயன்பாடு இருக்குது. அதன்படி செஞ்சுட்டா நமக்கு அந்த இது வராது. மேக்சிமம் நம்ம சௌரியத்துக்கு தோன்றது நம்ம சௌரியத்துக்கு செய்கிறது அப்படிங்கும்போது பார்க்குறவங்களுடைய என்ன அலைகள் நம்மளை தாக்கும். இப்போ ஒரு நம்ம இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சு தோனி மாதிரி பண்ணியிருக்கான்னு வச்சுக்காங்க. தோனி மாதிரி ஒருத்தன் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கிறான். தோனி பண்ணுனா அது எதுக்காக பண்ணுனான்னு இவன் தெரிஞ்சுட்டு பண்ணானா, தோனியை கேட்டுட்டு பண்ணானா? நீங்கள் அப்படி பண்ணதுனால ஒரு 60 பாலுக்கு 100 ரன் அடிச்சிங்களா அப்படி கெராப் போட்டுனதுனால? இல்லை ஒரு நீங்கள் அப்படி கெராப் போட்டதுனால ஒரு ஓவருக்கு 4 விக்கெட்டு நீங்கள் பண்ணீங்களா, அதனால் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதே மாதிரி ஏதாச்சும் கேட்டையா நீயே? இல்லை அவர் எங்கேயாச்சும் அதெல்லாம் சொல்லியிருக்காரா என்னுடைய பயன்பாட்டுக்கு இதுன்னு சொல்லியிருக்கு? ஏன் அந்த மாதிரி பண்ணுற? இதுதானே சேட்டை. ஒருத்தன் பயன்படுத்துறது எதுனுக்குன்னே தெரியாமல் அதை நீ ஏன் பயன்படுத்துகிற? அதனால் உனக்கு என்ன லாபம்? அதை மற்றவங்கள பார்க்கும்போது அவன் வாயிலிருந்து பாரு குரங்கு சேட்டை பண்ணுது பாரு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ நம்ம குழந்த நம்ம தேவையில்லாத ஒரு வேலையை செய்யும்போது சேட்டை பண்ணிக்கிட்டு தெரியுதான்னு சொல்கிறோமா? சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதை சொல்கிறோமா இல்லையா? பெருசானாலும் அது அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மனங்கிறது குரங்கு மாதிரி தான். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சிருவோம். ஏன்னா அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா நாம் புத்திசாலியாக இருக்கணும்ல. ஏன்னா அவர் புதன் ஆதிக்கம் உள்ளவர், நாமளும் புதன் ஆதிக்கம் ஒரு பாம்பின் கால் பாம்பரி அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை சொல்லிட்டு நம்ம பண்ணிக்குவோம். அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறான். ஒரு அரண்மனையில் ஒரு குரங்கை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த குரங்கை அமைதியாக உட்காந்துருக்கு. இவர் ராஜா முன்னாடி போகிறாரு, மந்திரி பின்னாடி போகிறாரு. மந்திரி கையில் அந்த இது ஒரு தடி மாதிரி வச்சுருக்காரு. அந்த போனதே அந்த குரங்கை ஒரு தட்டிட்டு போகிறார். இப்படியே தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்க. ஒரு நாள் ராஜா மந்திரியை திரும்பி பார்த்து, என்ன மந்திரி யார்? அந்த அமைதியாக தானே அந்த குரங்கு உட்காந்துருக்கு, அது கட்டி போட்டு அது பாட்டுக்கு ஒரு மூலையில் அமைதியாக தான் இருக்கு. எப்போ பார்த்தாலும் போவையிலையும் வரையிலையும் தலைமையிலேயே ஒரு அடி கொடுத்துக்கிட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? எப்பயுமே அது அமைதியாக இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லும்போது, அது அமைதியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் பார்க்குறப்பெல்லாம் அமைதியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி, இல்லை அது அமைதியாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். இல்லை அது அமைதியாக தான் இருக்குது அப்படிங்கிறார். 2 பேர்த்துக்கும் வாக்கம் அது வந்துடுது. சரி, என்னையிலேருந்து இந்த குரங்கை நான் அடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த குரங்கை கட்டியிருந்ததை அவுத்து விட்டாங்க. சரி, நேற்று போனாங்க, குரங்கு அமைதியாக உட்காந்துருந்தது. 2 நாள் போச்சு, அந்த குரங்கு அமைதியாக உட்காந்துருந்தது. ஒரு 4 நாள் போச்சு, அமைதியாக உட்காந்துது. 5ஆம் நாள் அப்படியே ஒரு 4 அடி தள்ளி அந்தாண்ட தள்ளி உட்காந்துது. ஒரு வாரம் ஒரு 10 நாள் ஆகும்போது அப்படியே அங்கேருந்த மதில் மேலே அப்படியே குதித்து விளையாட ஆரம்பிச்சுது. அப்புறம் ஒரு 20 நாள் ஒரு மாதத்துக்கு பக்கம் ஆகும்போது அப்படியே ராஜா கூட கொஞ்சம் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சுது. அப்புறம் ஒரு 1.5 மாதம் ஆகும்போது ராஜா கையை பிடிச்சி அப்படியே ஜாலியாக அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சுது. அப்புறமா என்ன பண்ணார், ஒரு நாள் அப்படியே அந்த மதில் ஓரமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, ராஜா தோள் மேலே ஏறி உட்காந்து. அப்போ ராஜாவுக்கு திடீர்னு கோபம் உனக்கு இவ்வளோ தைரியம் ஆகிப்போச்சா குரங்கு அப்படின்னு ஓங்கி அது தலையில் ஒரு அடியை கொடுத்து இதை கட்டி போடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ மந்திரி பார்த்து அப்போ தான் கேட்டார், இதை தானே ராஜா அன்னையிலேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்கு நான் இருக்கோம் ஆனால் அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் மனசை கட்டி போட்டு அப்பைக்கப்போ 2 தட்டிக்கிட்டே இருந்தால் தான் அது அடக்க ஒடுக்கமாக இருக்கும். மனசுக்கு கொஞ்சம் திறந்து விட்டுட்டோம்னா காட்டு யானை பலம் வந்துடும், அதை அடக்கிறது சிரமம் அப்படின்னு. அதனால் 4ஆம் இடங்கிறது புதன்கிறதும் கொஞ்சம் தட்டி நம்மளுடைய நிலைமை இது தான். தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போகாத, ஒன்றை நீ முதல்ல மனசார புரிஞ்சிக்கா. பக்கத்து வீட்டுக்காரன் 3ஆவது வீட்டுக்காரன் 4ஆவது வீட்டுக்காரன் செய்கிற மாதிரிலாம் நினைக்காத. தன்னுடைய நிலைமையை முதல்ல உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கை என்ன தேவையோ
அறிவு தேவையை அதிகமாக வளர்த்துக்குன்னு நம்ம குழந்தைகிட்ட சொல்லி நல்வழிப்படுத்துறது தான் நம்மளுடைய ஒரு தகப்பனுடைய கடமை. அப்போ ஒரு குடும்பத்தில் குரு நல்லா இருந்தால் புதன் சேட்டை பண்ண மாட்டார். அதனால தான் குரு வீட்டில் புதன் நீசம் அடங்கி ஒடுங்கி அங்கே இருக்கிறார். இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற நட்சத்திரமோ ரேவதி நட்சத்திரம், அது 1 மணிக்கு மேலே அஸ்வினி நட்சத்திரம் வருது. அப்போ அந்த குரு வீட்டில் புதன் நீசத்துக்கான காரணம் அதுதான். சரி, அதே சமயத்தில் புதன் வீட்டில் சுக்கிரன் ஏன் உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பணத்தை எப்படிலாம் செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா உன்னுடைய பொருளாதாரம் போயிடும். நம்ம ஜோதிடத்தில் ஒருத்தனுக்கு சுக்கிர தசை வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, சுக்கிர தசை ஒருத்தருக்கு நல்லது செய்யவே செய்யாது. அப்பம் பாட்டம் முப்பாட்டம் ஆயா யாராச்சும் சம்பாரித்து வச்சுருந்த சொத்தை விற்று வெள்ளையும் சொல்லியுமா போட்டுக்கிட்டு தெரியலாமே தவிர ஒரு காலம் சுக்கிர தசை உங்களுக்கு சம்பாரித்து தராது. கனவுல கூட கண்டுறாதீங்க சுக்கிர தசை வந்துருச்சு யோகத்தை தரும் அப்படின்னு. ஒரு கால் புஷ்கரண மாம்சத்தில் இருந்தால் அவன் இருக்கிற சொத்தை விற்று வீடு பங்களா கட்டி வாடகை கூட்டு பொழைப்பான். அப்படித்தான் நினைக்கணுமே தவிர அவனால் பெரிய முன்னேற்றம் அமைந்து விட முடியாது. ஏன் அப்படின்னா சுக்கிரன் ஒரு செலவாளி கிரகம், குரு ஒரு பாதுகாப்பான கிரகம். அதனால தான் இப்போ இது காரத்தன்மை, எது குரு காரத்தன்மை, சுக்கிரன் அமிலத்தன்மை. அமிலம்னா என்ன காரம்னா என்னங்கிறது போன மீட்டிங்கில் பேசியிருந்தேன். அசுரகுரு தேவகுருன்னு நான் பேசியிருந்தேன். அதை இப்போ நம்ம பேச வேண்டியது. அப்போ உங்கள் உடம்பு அமிலத்தன்மையாக இருந்ததுன்னா நீங்கள் செலவாளியாக ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். காரத்தன்மையை இருந்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, உங்களால் நினச்சதை செய்ய முடியும் அப்படிங்கிறத முடிச்சுக்கோங்க. அப்போ உங்கள் உடம்புல ரத்தத்தினுடைய அளவு காரமாக இருக்குதா அமிலமாக இருக்குதான்னு பார்த்துக்காங்க. நீங்கள் கொடுக்குற தண்ணி எனர்ஜி லெவலாக இருக்குதான்னு பார்த்துக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 தொடுற மாதிரி பிஹெச் லெவலில் 8 தொடுற மாதிரி உங்கள் தண்ணியினுடைய அளவு இருக்குதான்னு பார்த்துக்காங்க. தண்ணி குடிக்கிறதே பெரிய விஷயம். இதெல்லாம் செக் பண்ணி குடிக்கணுமானா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணித்தாகணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா தேற்றான் கொட்டை. அந்த தேற்றான் கொட்டையை நீங்கள் பயன்படுத்தி எப்படிலாம் பயன்படுத்தி அதை நெட்டில் போய் அடித்து பார்த்துக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது நெட்டில், யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த தேற்றாங்கொட்டையை லேகியமாக சாப்பிட்லாமா என்னென்னு பல விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியங்களையும் உங்களுடைய உடம்பையும் உங்கள் ரத்தத்தினுடைய அளவையும் உங்கள் நீரினுடைய அளவையும் பிஹெச்சை வச்சுக்காங்க, உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லி, அடுத்த 3ஆம் தேதி எங்களுடைய கருத்தரங்கம் சேலத்தில் எங்களுடைய கருத்தரங்கம் நவசக்தி ஜோதிட குழு 3ஆம் தேதி எங்களுடைய கருத்தரங்கம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய பிரபஞ்ச குழு தலைவர் தினேஷ் ராஜா அவர்களுக்கும் அதனுடைய சங்க உறுப்பினர் அவர்களுக்கும் எனது நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். மிக ஒரு அருமையான சொற்பொழிவாட்டினார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போதுமே அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை மிக சிறப்பான முறையில் அனைவருக்கும் புரியும்படி அழகாக பேசுவார். அந்த வகையில் இந்த மாதம் புதனின் சேட்டைகள் என்ற தலைப்பில் அழகான சொற்பொழிவாற்றிய வேலுசிவாய் அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.